இங்க ஒரு கோழி தூக்கத்துலேருந்து முழிச்ச உடனே டப்புன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செஃப் என்ன ஆரம்பிக்கலாமான்னு உடனே சொல்றாரு. ஒரு பக்கம் கேரட்லாம் வெட்டுறாங்க, இன்னொரு பக்கம் செஃப்ங்களா டான்ஸ் ஆடுது. இதுக்கு பக்கத்துல இருக்கிற கோழி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேஸுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி ரெடியா இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு சுடுதண்ணியில பெப்பர், மிளகாத்தூள்லாம் போட்டு சூப் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் கண்ணை மேலே தூக்கி ஃபயர் பண்றாரு. அப்படி ஃபயர் பண்ண உடனே ரேஸும் ஸ்டார்ட் ஆயிடுது. இது என்ன ரேஸ்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ஓட்ட பந்தயத்தில் எந்த ஒரு கோழி கடைசியாக வருதோ அங்கே ரெடி பண்ணாங்க பார்த்தீங்களா சூப், அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோழி சிக்கன் சூப் ஆயிரணும். இப்போ ரேஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெண்டு கோழி அடிச்சு பிடிச்சி போயிட்டு இருக்கும்போது அந்த கோழி ஸ்பைடர் மேன் மாதிரி சவுத்து மேலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற சிங்கில் எல்லாம் கஷ்டப்பட்டு ஓடி போயிட்டு இருக்கும்போது அந்த கோழி அழகான இயற்கையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்குது. எப்படியாவது நம்ம ஜெயிச்சு வெளியே போயிடணும் இந்த கோழி போயிட்டு இருக்கும்போது முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்காம ஸ்லிப்பாகி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைப்புக்குள்ள விழுந்துடுது. அந்த கோழியும் பைப்புக்குள்ள கஷ்டப்பட்டு ஓடி போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற கத்தி வந்து கீழே விழுந்து அந்த சவுப்பு கோழியோட தலை கட் ஆயிடுது. ஆனாலும் அந்த கோழி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேகம் ஓடி போயிட்டு இருக்கும்போது ரெண்டாவது அந்த கோழி என்ன ஆகுதுன்னா ஃபினிஷிங் லைனை தொட்டு பவுன்ஸ் ஆகி அப்படி இப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த குக்கர்லேயே போய் விழுந்துடுது. அங்கேருந்து செஃப் இதாண்டா இன்னைக்கு சிக்கன் சூப்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குக்கர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீட்டு தாங்காம டப்புன்னு பறந்து வந்து எப்படியோ வெளியே வந்து அந்த கோழி சேஃபாக தப்பிச்சிடுற மாதிரி காமிச்சு இந்த ஒரு ஸ்டோரி முடிக்கிறாங்க.